ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மணத்தக்காளி வத்த குழம்பு பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயே கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கணும். நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி நான் பண்ணும்போது ஒரு தடவை இதை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது பண்ணுறேன். கடுகு போட்டுருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், நம்ம கைனால் ஒரு பிடிச்ச பிடி அளவுக்கு மணத்தக்காளி வத்தல். இது உப்பு இல்லாதது. இது பொரிஞ்சு இப்படி மேலே வரும்போது ஒரே ஒரு மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயத்தை உடச்சி வச்சுட்டுருக்கேன். இதில் கறிவேப்பிலையும் இந்த கட்டி பெருங்காயமும் தான் இதுக்கு வாசனை வரும். நம்ம வேறு காய்கறிகள்லாம் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல இல்லையா? அதனால் பெருங்காயத்தை கொஞ்சம் தாராளமாக போட்டுருவோம். அஞ்சனப்பெட்டியில் இருக்கிற அனைத்துமே நமக்கு நன்மை தரக்கூடியது. இப்போ நம்ம அஞ்சனப்பெட்டியில் உள்ள எல்லாமே போட்டுருக்கோம். இந்த மிளகை தவிர ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடுகு எல்லாமே போட்டுருக்கோம். இது எல்லாமே ஓரளவு செவந்து வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி ஜலத்தை இதில் கரைச்சி விட்டுக்கோங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்து கரைச்சி வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, இதுக்கு தகுந்த அளவுக்கான உப்பு, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான் இதோட வேலையே. அவ்வளோதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக, அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியானதாக இருக்கும். இதை வீக்லி ஒன்ஸ், அதாவது ஒரு சாட்டர்டே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை அலைய வேண்டியது இல்லையே, வத்தல் தானே, வாங்கி வச்சுக்கலாம். நம்ம இதுலன்னா கொதித்து இந்த நீர்க்க இருக்கிறது நமக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான். கொஞ்சமாக பேருக்கு போட்டேன்னு வெல்லம். இது கண்டிப்பாக சிம்மில் வச்சுருக்கோம். அது பாட்டுக்கு கொதிச்சுட்டுருக்கோம். இதுக்கிட்ட நமக்கு வேலையே இல்லை. இது நம்ம அந்த குழம்பு மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான் வேலை. ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இதோட நீங்கள் நிறுத்திக்கலாம். இந்த மணத்தக்காளி நாள்பட்ட ஃபீவர், அப்புறம் ஃபீவர்னால் வந்த வாய் கசப்பு, அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே சரி பண்ணும். நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக மறக்காமல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதெல்லாம் சரியாயிடும். நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது முன்னாடி பிறந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் தெரியும். இதில் மணத்தக்காளி வத்தலோடையே வாங்கும்போது, அந்த கீரை வாங்கும்போதோ, அதில் செடிகள்லாம் நிறையாவே எல்லா இடத்துலையும் வரும்.
அதில் உள்ள அந்த உருண்டையாக குட்டி குட்டியாக இருக்க அந்த பழத்தை நம்ம சாப்பிடுவோம். லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். அதை வந்து உதட்டில் ஃபேஸ்லலாம் கூட அப்ளை பண்ணிப்போம். அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னு அப்படின்னா, நம்மள அறியாமையே நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை வந்து இது குறைக்கும். இந்த வத்தலுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இதை சில பேர் வந்து மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது மிளகு மாதிரி கருப்பு கலரில் இருக்குது இல்லையா, அதே சைஸில். அதனால இது நல்ல, இப்போ நான் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தாலே அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இந்த குழம்பு எங்கேயாவது பண்ணால் கூட நம்ம சாப்பிட்லாமாங்கிற மாதிரி நம்ம பசியை தூண்டக்கூடிய அளவில் அந்த வாசனை இருக்கும். அதனால் இதுக்கு வந்து மணத்தக்காளி, மனம் தரக்கூடியது. அதனால் மணத்தக்காளி. ஆனால் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, அவ்வளோ இருக்குது இதில். வயிற்று வலியை சரி பண்ணும். அது மாதிரி புண்கள், வாய்ப்புண்கள், இந்த கீரையும் அவ்வளோ நன்மையானது தான். வாய்ப்புண் இருக்கும்போது அதை பச்சையாகவே நீங்கள் சமைச்செல்லாம் சாப்பிட முடியல அப்படின்னா 2 இலையை கடித்து சாப்பிட்டாலே வாய்ப்புண்கள் சரியாயிடும், வயிற்றுப்புண்கள் சரியாயிடும். அது மாதிரி வாந்தி, ஃபீவர்னால் வாந்தி வரக்கூடிய ஒரு மாதிரி நமக்கு ஒரு சென்சேஷன் இருக்கும் இல்லையா, வாமிட் சென்சேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை கூட இது கட்டுப்படுத்தும். மெயினாக புண்களெல்லாம் சரி பண்ணும். இது வயிற்றுப்புண், வாய்ப்புண்கள்லாம் கண்டிப்பாக சரி பண்ணும். நீங்கள் பெருசாக ஒன்றும் ஆயின்மெண்ட்லாம் லைட்டாக இருக்கும்போதே இதை நீங்கள் மென்று சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும். அந்த புண் எதனால் வருது? உடலினுடைய உஷ்ணம் அதிகப்படுத்தும் போது வருது. அதனால் அந்த உஷ்ணத்தை அது கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிடும். அவ்வளோதான் பேசிக். என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்மளுடைய சிறுநீரை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குது இதில். யூரின் போனாலும் கஷ்டங்கிறத விட, அதாவது நம்ம வெளியில் வந்தால் கஷ்டமே தவிர டாக்ஸின்ஸ் வெளியேறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அது சில பேருக்கு போகலைன்னா உயிருக்கு ஆபத்தாக வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம உடம்பை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம யாரை கவனிக்கிறோமோ இல்லையோ நம்ம உடம்பை அன்றாடம் கவனிக்கும். இன்றைக்கி என்ன ஹெல்ப்ஃபுல்லாக எடுத்துட்டோம், முக்கால்வாசி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம உடம்பை நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். அதனால் சிறுநீரக அதிகப்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் இது வெளித்தள்ளிடும். அவ்வளோ நன்மை உள்ளது இது. கிராமத்துலலாம் வந்து பார்த்து இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா இதில் அவ்வளோ பயன்கள் இருக்குதுன்னு அவங்களாம் தெரிஞ்சு சாப்பிட்றாங்க. இந்த அளவுக்கு போகிறோம். நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை சமைக்கும் போதே உடனே சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு பசியை தூண்டக்கூடிய உணவாகவும் இது இருக்குது. இது வந்து சேம் டைம் வந்து நம்ம கெட்டு போயிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி பழைய சாதத்துக்கு எங்கள் அம்மா தருவாங்க உருட்டி, அது நடுவில் கொஞ்சம் அந்த ட்ராப் விட்டு சாப்பிடும்போது அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போல்லாம் சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிட்றாங்க இல்லையா, பீஸா, பர்கர், இன்னும் என்னென்னமோ வடிவேல் சொல்கிற மாதிரி கப்பம், ஸ்ப்ரிங் ரோல், அதெல்லாம் பேக் தள்ளிடும். இதுதான் ஃபஸ்ட்டு நிற்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.